ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா துளராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, இவர்கள் வரக்கூடிய நாட்களை எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த துளராசி நேர்களை சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரிக்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் விரயங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் சொல்லப்படுது. இருப்பினும் கூட குருவினுடைய பார்வை உங்களுக்கு தனஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா பதிவதனால உங்களுக்கு அப்போது அவ்வப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் போட்டியிட்ட கடைகள் வைத்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்பொழுது விலகக்கூடிய ஒரு நேரங்களாக காணப்படுது. அதாவது உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வேலைகளை செய்தவர்கள் இப்பொழுது விலகிச் செல்வார்கள். புதிய திருப்பங்களும் ஏற்படும். பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவர். உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்வதனால விரையாதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விரயத்திற்கேற்ற லாபங்கள் சேரும். அதேபோல் எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லையே என்று கவலைப்பட தேவையில்லை. அந்த பணமானது உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு காரியத்தை தொடங்க நினைத்தாலும் அதை பணம் வச்சுட்டு தான் தொடங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பணம் இல்லாமலே கூட பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு காரியங்கள் வெற்றியடைவதோடு மட்டும் இல்லாமல் அந்த காரியத்திற்கு தேவையான பணங்கள் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பண பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படாது. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த பண உதவிகள் கிடைக்கக்கூடும். காரியங்களுமே பார்த்திங்கன்னா ஜெயமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொள்ளலாம். உங்களுடைய கரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பணமானது வந்துவிட ஒரு நம்பிக்கையோடு அந்த காரியத்தை தொடங்குங்க. அதேபோல் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய பணியை நீங்கள் தொடங்குவீர்கள். சொத்து விற்பனையில் கிடைத்த லாபத்தை புதிய தொழிலுக்கான முதலீடாக பயன்படுத்துவீர். இதுவரை உங்களிடம் பாசம் காட்டாத பெற்றோர்கள் இப்பொழுது பாசம் காட்டி வருவார்கள். அவர்கள் உங்களை மதிப்பார்கள். அதனால் பெரும் மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். இப்பொழுது பாசம் காட்டக்கூடிய இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்படும். கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று நீங்கள் சிந்தித்து வருவீர்கள். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அழைப்புகளுமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் உங்களுடைய பணியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. இந்த பணியானது பார்த்திங்கன்னா தானாகவே அதிகாரிகளை உங்களை பார்த்திங்கன்னா அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த உத்தியோக பதவிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாலும் அது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயமாக அமையக்கூடுங்க. அதேபோல் உங்களுடைய ராசிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பது யோகமான நேரம்தான். உடல் நலங்களானது சீராகி உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறைந்து கவலைகளானது தீரக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்வர். வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்த நெருக்கடி நிலைகளானது மாறக்கூடும். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மிதமிஞ்சிய ஒரு பொருளாதார அமைப்பானது கிடைக்கும். ஸோ பொருளாதாரங்களானது அமைந்து மகிழ்ச்சிகள் நீங்கள் அடைவீர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பார்த்திங்கன்னா வரன் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் கை கூடாமலே உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ அந்த ஒரு திருமண தடைகளானது பார்த்திங்கன்னா அகலக்கூடிய நேரங்கள் இது. ஸோ விட்டு போன வரன் மீண்டும் பார்த்திங்கன்னா முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மேலுமே இந்த காலகட்டத்தில் சேமிப்புகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க வழிகளானது பிறக்கக்கூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்களினுடைய உதவிகளானது கிடைக்கக்கூடும்.
அதே போல உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடுங்க. மாணவ மாணவியருக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். குடும்பத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைய குழந்தைகளால் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது சிறந்தது. உங்களுடைய பெயரிலேயே வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. புதிதாக ஏதாவது பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் வீடு வாங்கணுன்ற ஆசைகள் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் கூட இல்லையேன்னு கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை எடுத்து வாங்கி கொள்வது சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளானது உண்டாகும். உங்களுடைய சப்தமாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால கடந்த காலகட்டத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடும். எடுத்த வேலைகள் வெற்றியாகுங்க. பெரியோரினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது சொந்த இடம் வீடு என்ற கனவானது நினைவாகும் என்றாலுமே திட்டமிட்டு செயல்படுவதும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதுமே உங்களுக்கு நிம்மதியையும் மன அமைதியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் கேது சஞ்சரிப்பதனால நீங்கள் எதிர்பார்த்த பணமானது வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த காலங்கள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலைகளானது உருவாகுங்க. பொன்பொருளானது சேரும். உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் தேடி வரக்கூடிய நேரங்கள் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய லாபாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதனால வருமானங்களானது உயரக்கூடும். வரவேண்டிய பணமானது வரும். நெருக்கடிகளானது நீங்க கூடுங்க. வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடுங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயருங்க. நிதி நிறுவனம் ஒப்பந்தம் கமிஷன் வர்த்தகம் பணிபுரிபவர்களுக்கு ஆலோசகர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது லாபம் அடைவர் அப்படின்னு சொல்லலாம். ஜீவனஸ்தானத்தினுடைய குருவினுடைய பார்வைகள் இப்பொழுது 2, 4, 6ஆம் இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைப்பதனால உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் யாவுமே இந்த இடம் தெரியாமல் அதாவது இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலைகளானது உண்டாகுங்க. தாய் வழி உறவுகளினுடைய ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களானது விலகக்கூடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். தனக்காரகன் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க. மேலதிகாரி ஆலோசனையை ஏற்பதுடன் உடன் பணிபுரிபவர்களையும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். ஆத்மகாரகனும் உங்களுடைய லாபாதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வருவாயானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய சக்திகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடுங்க. ஞான மோட்சகாரகன் கேதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலைகளானது உயரக்கூடுங்க. இந்த காலங்கள் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால் உங்களுக்கு பொருட்சேர்க்கையானது உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய கனவானது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது விலகக்கூடும். சேமிப்புகளானது உயருங்க. எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் என்றாலுமே யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் மனதில் ஏதேனும் ஒரு குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பத்திற்கு ஏற்ற இடங்கள் தெரியாமல் செயல்படுவதனால எடுத்த வேலைகளில் லாபங்கள் காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் தங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பதுடன் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மையை கொடுக்கும். விவசாயிகள் காலநிலைகளை அறிந்து செயல்படுவது ரொம்ப அவசியமாகிறது. மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிகாரமாக
சட்டநாதரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடும், நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துளராசி அன்பர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கவனமாக நடந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.